ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷு பம்பர் இதோட ரிசல்ட் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, வின்னர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக ஒரு 50 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த மாதிரி எந்தெந்த சீரியலில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் லாட்டரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நிறையவே ஷேர் பண்ணிட்டு வருவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வின்னரை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் தான் இந்த கேரளாவோட லாட்டரியை வந்து நடத்துகிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு துறை வந்து வச்சுருப்பாங்க, லாட்டரி துறைன்னு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்பர்களை திருவனந்தபுரத்தில் இருக்க கோர்க்கி பவன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த குழுக்கள் நடத்தும்போது வர வைப்பாங்க. அவங்களோட முன்னிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பஸரை அமுத்துறது மூலிமா வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய மிஷின் வந்து இருக்குங்க. அதில் எல்லா நம்பருமே ஃபீட் ஆகியிருக்கும். அதுலேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி பஸர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிஷின் இருக்கும், ஒரு லிவரை பிடிச்சி இழுத்தோன்னா நம்பர் சர்ன்னு சுற்றி ஒரு இடத்துல நிற்கும். அதுதான் வின்னிங் நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்பர் சர்ன்னு சுற்றி ஒரு இடத்துல வந்து நிற்கும். இதை வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸுங்கிறது 12 கோடி ரூபாய். இதை வந்து டோட்டலாக எத்தனை டிக்கெட் விற்பனை ஆகுதோ அதில் ஒரே ஒரு நபரை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. மொத்த சீரியல்லையும் மொத்த நம்பர்லையும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு நபரை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முதல் பரிசான இந்த 12 கோடி ரூபாய் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இது மொத்தமாக 6 சீரீஸ் இருக்கனால ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் பஸரை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் வந்து ரோல் ஆகி ஒவ்வொரு நம்பரில் வந்து நிற்கும். அப்படி நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்து டோட்டலாக 6 பேரை செலக்ட் பண்ணி செகண்ட் ப்ரைஸான 1 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுப்பாங்க. அடுத்த தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த 6 சீரீஸ்லையும் ஒவ்வொருத்தரையும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் பஸரை வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு சீரீஸ்லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி தேர்டு ப்ரைஸான 10 லட்சம் ரூபாயை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க 6 பேருக்கு. அடுத்ததாக ஃபோர்த்து ப்ரைஸான 5 லட்சம் ரூபாய். இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரியலையும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணுவாங்க. 6 பேரை டோட்டலாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் ப்ரெஸ் பண்ணி பஸர் மூலிமா ப்ரெஸ் பண்ணி குழுக்கள்லேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது, ஆறுதல் ப்ரைஸ். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் ப்ரைஸில் 2 இங்கிலீஷ் நம்பர் இருக்கும். இப்போ VA, VB, VC, VD, VE, VG அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது 2 லெட்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தொடர்ந்து வருங்க. வின்னிங் வந்து இப்போ ஒரு லெட்டரில் விழுகுது அப்படின்னா, VA சீரீஸில் விழுகுது அப்படின்னா அதே நம்பருக்கு VBலையும் அதே நம்பர் இருக்கும், VCலையும் அதே நம்பர் இருக்கும், VD, VE, VGன்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 சீரியல்லையும் அதே நம்பர் இருக்கும். அந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டரில் மட்டும் மாறி போயிருக்கு அப்படிங்கிறனால அவருக்கு ஆறுதல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 5 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரியல்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கன்சலேஷன் ப்ரைஸுங்க. இது வரைக்கூடிய எல்லா ப்ரைஸ்க்கும் மொத்த நம்பரையும் பார்க்கணும், மொத்த அந்த சீரியலையும் பார்க்கணும். இதுக்கடுத்து 5வது ப்ரைஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ரைஸ்க்கும் இது எல்லாமே பார்க்க தேவையில்லை. கடைசியாக இருக்கக்கூடிய 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அந்த 4 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸஸ் எல்லாம் கிடைக்கும். அடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இதை வந்து டோட்டலாக 16,200 பேருக்கு தராங்க. ஸோ இதை வந்துட்டு 30 டைம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ 30 டைம் வந்து அது கொடுக்குறது மூலிமா இதில் வந்து டோட்டலாக 16,200 பேர் வருவாங்க. எப்படி ப்ரோ வெறும் 30 தடவை தான் ட்ராப் பண்ணுறாங்க, 16,200 தடவை அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வரப்போகிறது எல்லாமே கடைசி 4 நம்பர் தான். அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு சீரியலையும் இப்போ 1ஆம் நம்பரில் ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே கடைசி 4 நம்பர் சேமாக இருக்க மாதிரி எக்கச்சக்கமான டிக்கெட் இருக்குங்க. இதே மாதிரி 1ஆம் நம்பரில் இருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 டிஜிட்டுங்கிறது நிறைய தடவை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக எத்தனை பேருக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,200 பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடைசி 4 நம்பர் வந்து சேமாக இருக்க மாதிரி அமையுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. கால்குலேட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கவுண்டிங்கில் கரெக்டாக வந்து கிடைக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா 6வது ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய். இதை வந்து 24 டைம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ 24 டைம் வந்து கொடுக்கறது மூலிமா டோட்டலாக 12,960 பேருக்கு வந்து இந்த 2வது ப்ரைஸான 2000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க. அடுத்ததாக 7வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதை வந்து 54 டைம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. 54 டைம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி 54 டைம் செலக்ட் பண்ணுறது மூலிமா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29,160 டைம் 60 பேருக்கு வந்து இந்த 1000 ரூபாங்கிற ப்ரைஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாங்கிறது கிடைக்குங்க. அடுத்தா 8வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 254 டைம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. 254 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக வின்னர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,37,160 பேர்.
இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாங்கிறது கொடுப்பாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9வது ப்ரைஸ். இது வந்துட்டு 300 ரூபா. இதை வந்துட்டு 342 டைம் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ குலுக்கிறது மூலிமா 342 டைம் குலுக்கிறது மூலிமா டோட்டலாக 1,84,860 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ப்ரைஸஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து போடுவாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அது மூலியமாக போடுவாங்க. இது இல்லாமல் கைராளி டிவியில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதில் யார் வின்னர்ஸாக வர்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ரைஸ் யாருக்கு கிடைச்சாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 12 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் இந்த டிக்கெட் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் நினச்சி வாங்கியிருக்கேன். ஸோ யாருக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்குது அப்படிங்கிறத 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இந்த குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாம் வந்து இந்த வின்னர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குழுக்கள் வந்து நடத்துவாங்க. இது வந்து பல பேர் முன்னிலையில் நடத்துவாங்க. இதை வந்து லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாட்ரிங்கிறது செயல்படும். ஸோ பேசிக்காக லாட்ரி வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாட்ரி பற்றி எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக போய் டிக்கெட் வாங்குவாங்க. அதுவும் நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க. பரிசுகள் விழுகலை அப்படிங்கும்போது இந்த லாட்ரி சிஸ்டமே வந்து ஃபேக்கு, இதை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து வின்னிங்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் வந்து கிடைக்கும். இதுக்காகவே நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம். நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கேரளாவில் போய் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி கடைகளில் இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய கடைகளில் கேளுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து டிக்கெட்டை வந்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.